ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. எடுத்துக்கொள்வோம் எரேமியா 39ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் வாசிக்கலாம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை போல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை, நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமென். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. இதனை கூட இன்னொரு வசனம் கூட பார்க்கலாம். அதே 39ஆம் அதிகாரம் 18வது வசனம். 18 படிங்க. போதும். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. அதனால கூட இந்த வசனம் சேர்த்திக்கீங்க, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே விடுவிப்பேன். அப்ப எதனால விடுவிப்பேன்னு சொல்றாரு? திரும்ப அதே வசனம் படிங்க. நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை, நீ நம்பினபடினால். போதும். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. 1, நிச்சயமாக விடுவிப்பேன். 2, எதனால விடுவிப்பேன்னா நீ நம்பினபடினால். ஆமென். நம்ம கர்த்தரை நம்பினபடினால கர்த்தர் நம்மளை நிச்சயமாக விடுவிப்பார். பட்டயத்துக்கு நாம இரையாவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ உன்னை நம்பினபடினால் என்ன நம்பணும்? கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நம்பினபடினால். அப்படித்தானே போட்டிருக்கு, நீ என் நம்பினபடினால். அப்ப நம்ம எதை நம்ப வேண்டும்? நீ எதை நம்ப வேண்டும்? வெளிப்படுத்துதல் விசேஷம், வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை வேலை ஆவியானவர் பேசும்போது எனக்கு அப்படி இதாயிடுச்சு. என்னடா இது, எடுத்த வார்த்தை அப்படியே சொல்ற ஆவியார் சொல்றாரு, இதோ சீக்கிரமா வருகிறேன். அப்படியே ஆண்டு சொல்ல எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு கர்த்தர் வார்த்தை. அப்போ நம்ம என்ன நம்பணும்னா, கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அந்த வார்த்தையை நீ நம்ப வேண்டும். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அதை நம்புறது உண்மைதான். ஆனா அதையோட எல்லாத்தையும் காட்டிலும் இங்க சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமா வரேன். இது நம்புறதே கிடையாது. இங்க பாருங்க, இலங்கி பாருங்க, நான் உன்னை வாழாக்காமல், இதெல்லாம் நம்புவோம். என்ன வார்த்தை, வாழாக்கம் தலையாக்கவே, உனக்கு வீடு கட்டி கொடுப்பேன், இதெல்லாம் அப்படி ஆண்டவரே சோத்திருப்போம். ஆனா அந்த வேதத்திலேயே முக்கியமான ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் சீக்கிரமா வரேன். அதை மட்டும் நம்பவே மாட்டோம். ஏன்? அதுக்கா தெரியுமா? ஏறமான்னு தெரியுமா? நான் சின்ன வயசுல இருந்து சொல்லுவோம், எங்க தெரிஞ்சுக்கிறது, கத்தோட சீக்கிரமா இருக்குதுப்பா. எப்போ? 8-7 வயசுல. அப்ப எனக்கு யாருன்னே தெரியாது. அப்படியே வடிஞ்சு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தாங்க, கத்தோட சீக்கிரமா இருக்குதுப்பான்னு. அது நம்பல. அப்போ வருகை சீக்கிரம் இருக்குதான் சொல்றாங்க, ஆனா வர்றதில்லை. அப்பதே நம்பிட்டு அப்படி இல்லை. கர்த்தர் வருகை மிகவும் சமீபம், அடையாளங்கள்ல நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, இந்த வாரம் வார்த்தை எனக்கு வரல, எடுக்கல. நேற்று நைட்டு தான் வார்த்தை வந்தது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதை நம்பினா நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. ஆமீன். இதோ சீக்கிரமா வருகிறேன், இதை நீ நம்பினா நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். ஆமீன். அப்ப இதைத்தான் நம்பணும். அவ்வளவு வருகைத்தான் காத்திருக்கிறோம். அதை நம்பணும்னா நம்ம எழுத போக தேவையில்லை. அந்த நகரத்துல இருந்து நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன்னு சொல்ற. ஆமீன். அல்லேலூயா. அதெல்லாம் வேண்டாம் பிரதர், இந்த கடன் பிரச்சனை மாற்றி கொடுத்தா போதும். நிறைய பிரச்சனை இருக்குது, இதை மாத்தி கொடுத்தா போதும், அப்புறம் பார்ப்போம். ஆமீன். அல்லேலூயா. அவரோட வருகை மிக சுயமா இருக்கிறது, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, 70 கிறிஸ்துவ வெட்டி கொண்டுட்டாங்க போன வாரத்துல. 70 பேர்த்த அப்படியே தீவிரவாதி வெட்டி கொண்டுட்டாங்க.
கேட்கும் போது ரொம்ப இதா இருக்குது. ஆடு வெட்டுறமே வெட்டிட்டாங்க அப்படியே தலையை. கர்த்தருக்கு மிக சமீபம் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. தேசத்துக்கு விரோதமா தேசம், குடும்பத்துக்கு விரோதமா குடும்பம், தகன் பிள்ளை அவங்களுக்குள்ள சண்டை போராட்டம் எல்லாம் அப்படியே எழுப்பி கொண்டு இருக்குது. இதெல்லாம் வரைக்கு சமீபம். இதுதான் அடையாளம் சொல்றாரு. இத்தனை டிவியில் பார்த்திருப்பீங்க, நியூஸ்ல கேட்டிருப்பீங்க. பாருங்க, மிகவும் சமீபம். எப்ப வேணாலும் வரலாம். திருடனை போல வருவாரு. திருடன் சொல்லிட்டு வருவானா? 10:30 மணிக்கு இந்த வீட்டு நம்பருக்கு போய் நான் திருடன் சொல்லிட்டு வருவானா? எப்ப வேணா வருவான். எப்ப வருவான்? எப்ப ஆள் இல்ல அப்ப வருவான். ஆமென். கர்த்தர் பிறகு மிகவும் சமீபம். சண்டேல வந்துட்டானா முடிஞ்சு போச்சு சோழி. உங்க பாஷை பேசுறேன். சண்டே வந்துட்டாருன்னா எத்தனை பேர் போவான்னு தெரியாது. ஏன்? சண்டே வந்தாதானே. நாம தான் இங்க இருக்க மாட்டோம்ல. சண்டேல சபை தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமா, சபை. அது எந்த சபை? சொன்ன மாதிரி எந்த சபை? இங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் இங்க எந்த சபைக்கு ஆட்ட கூட்டிட்டு போவாரு? சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவர் சண்டே வந்துட்டான்னா சபையில எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேர் போயிடுவாங்க. ஆமே. அதிலும் பொறுக்கெடுக்குன்னு சொல்லிக்கிறார். நியாய தீர்ப்பு சபையிலிருந்து தான் தொடங்கும். ஆமேன். அதனால இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றது சொல்லணும். இதற்காக சீக்கிரமா வருகிறார். 2 காரியம் இருக்கு. அவர் இதோ சீக்கிரமா வரணும் சொல்றாரு. இதற்கு அவர் சீக்கிரமா வரணும் இங்க பூமிக்கு. 1, மணவாட்டி நம்ம சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். ஆமீன். நம்மளை மணவாட்டியாக மணவாளனுக்கு மனிதியாக எடுத்துக்கொள்ள வருகிறார். நம்ம நேற்று பாட்டோம், மணவாட்டி பத்தி பாட்டோம். 2வது, அவர் நியாய தீர்ப்பை கொடுக்க வருகிறார். நீ தான் பார்க்க போறோம். நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். எதற்கு நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார்? அவருடைய விதிகளையும் பிரமாணங்களையும் கட்டளையும் மீறினபடினால நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். ஆமென். நியாய தீர்ப்பு கொடுக்க வருகிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். ஜட்ஜ்மெண்ட் அவர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனம். யோவான் 5:20. அன்றியும் பாத்தீங்களா? ஏசு எதுக்கு வர்றாரு? நான் ஜோசிக்கமாறன்னு சொல்றாரு. 1, மணவாட்டி நம்ம சபை எடுத்துக்கொள்ள. 2, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பை கொடுக்க அதிகாரம் யார் கொடுத்திருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் குமாரனாகி இயேசுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு தான் நான் சீக்கிரமா வரேன். இந்த பூமியில அக்கிரமங்கள் பாவங்கள் என்ன பண்ணிருக்குது? மிகுதியா இருக்கு. அதுக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். நான் தான் வந்து கொடுப்பேன். 1, மணவாட்டி நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுவார். சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் நீ நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அது 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமா, இந்த பூமியில நியாய தீர்ப்பை குடிக்கிற அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. வேற யாருக்கும் கிடையாது. யாரும் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவளை கிற்றவள் என்று தீர்க்கும் செய்கிறவனை பாத்தீங்களா? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? இந்த பூமியில வேணா நம்ம தப்பிச்சிடலாம். டிமிக்கி கொடுத்து, பணத்தை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து வெளியே வந்தெல்லாம் போயில என்ன பண்ணலாம். ஆனா அதெல்லாம் அவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. ஆமா,
ஆண்டவரே நான் சபைக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறேன் பாத்தீங்களா, என்னெல்லாம் கொடுத்துருக்கிறேன், கரெக்டா நான் கொடுக்குறேன், கரெக்டா எல்லாம் பண்றேன் ஆண்டவரே. நம்ப மாட்டாரு, கைவிட்டுருவார். தீர்ப்பு, நியாய தீர்ப்பு திராசுல எடுத்து நிற்று பார்ப்பார். திராசு எங்க ஏறி எங்க இறங்கு அவர் பார்ப்பார். அவர் நியாயாதிபதி, நீதிபதி. ஆமா, அவர் நீதி சருகிட்டுகிற தேவன். அவர்கிட்ட லஞ்சம் கொடுக்கிறது வர்ற போறதெல்லாம் செல்லுபடி ஆகாதே. வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் அவனுடைய 7வது வசனம். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அவனுடைய 7வது வசனம். தேவனுக்கு பயந்து அதை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை போதும். வேலை வந்துருச்சு, ஏதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்றாரு. ஒண்ணு, மணவாட்டி தான் நம்மளை கூட்டிக் கொண்டு போறாரு. 2, நியாயத்திற்கு கொடுக்கும் நாள் வந்தது. நியாயத்திற்கு எதுக்கு கொடுக்கிறார் மறுபடியும் கேட்கிறேன். விதிகளையும் பிரமாணங்களையும் மீறினபடினாலே நியாயத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமா, ஒரு டிராபிக் போலீஸ் இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம், சிக்னல் தாண்டி மீறி போறோம். என்ன பண்றாங்க, புடிச்சிட்டு ஃபைன் போடுறாங்க. அது தண்டனை. ஃபைன் போடுறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சிக்னல் மீறி நம்ம வாடி இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிட்டு போறோம், போலீஸ் பிடிச்சிடுறாங்க. எதுக்கு நம்ம கேட்கறோம், எதுக்கு ஃபைன் போடுறீங்க? டிராபிக்கோட விதிமுறை மீறினால உனக்கு இந்த செக்ஷன் படி உனக்கு தண்டனை, பனிஷ்மெண்ட், ஃபைன் கட்டி ஆகணும். அதெல்லாம் முடியாது. நான் சிக்னல் போட்டாலும் தாண்டி தான் போவேன், ஃபைன்லாம் கொடுக்க முடியாது சொன்னா விட்டுருவாங்களா போலீஸு? வண்டி பிடிக்க வச்சுக்குவாங்க. நான் யார் தெரியுமா, நீ யாரா இருந்தானே அப்படி கூட்டா போ, வண்டி பிடிக்க வச்சுக்குவாங்க. ஆனா அதுல கூட தப்பிச்சு வந்துடலாம், அதுல கூட தப்பிச்சு வந்துடலாம். அதாவது மனுஷன் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு. ஆனா இவரு கொடுக்குற தீர்ப்புல நாம அப்படி தெரியும் இப்படி தெரியும், நான் எது சர்ச்சு தெரியுமா, சில இப்படித்தான் நான் போற சர்ச்சு இப்படி தெரியுமா, சே 1000 பேர் 2000 பேர் சர்ச்சை பேர் சொன்னா ஃபர்ஸ்ட் அவனை தோல் விட மாட்டான் ஆண்டவர். நீ சர்ச்சை பேர் சொல்றியா நீ அப்படின்னு கத்தரை சொல்லணும். நான் கத்தோட பிள்ளை அப்படி சொன்னா கூட ஆண்டவர் சரின்றாரு. நான் அந்த சர்ச்சு பிலிவர் தெரியுமானா ஃபர்ஸ்ட் அவனை உள்ள வச்சு போவாரு. சில பேர் பாருங்க, போலீஸ்ல மாட்டினோம்னா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு போன் பண்ணுவாங்க. அப்படின்னு உடனே இவர் ஓ ஓகே ஓகேங்க அப்படின்ட்டுவாங்க. ஏன், அவங்களோட மேலிடத்தை போனனால விட்டுருவாங்க. நம்ம அந்த மாதிரி தான், இதாவே இந்த சர்ச்சு பிலீவர் உட்கார் ஃபர்ஸ்ட் முதல்ல அப்படின்றாரு. இதாவே பெரிய இடம் உட்காரு முதல்ல அப்படின்றாரு. நியாய தீர்ப்பு அவரிடத்துல இருக்குது. அவரிடத்துல நியாய தீர்ப்பு ஒண்ணு சொல்லு, அவர் நீதிபதி. திராசை எடுத்து வச்சாருன்னா கரெக்டா பார்ப்பார். நம்மளுக்கு திராசை எடுத்து தள்ளி விட்டு போட்டு முள்ள என்னங்க அள்ளி போட்டுருவாங்க. 1 கிலோ வாங்கினா எவ்வளவு இருக்கும், 800 கிராம் தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, கரெக்டா நீதியை சரி கட்டுகிற தேவன். ஆமீன். கர்த்தரோட வருகை மிகவும் சுயமா இருக்குது. அவரோட வார்த்தையை நம்பணும். நீ நம்பின அப்படின்னா என்ன நம்பணும், இதோ நான் சீக்கிரமா வரேன், அதை நீ நம்பு. நீ அதை நம்பினா நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை, பட்டயம் போக வருகிற காரியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். 2வது, அதிலிருந்து நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். அதிலிருந்து நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன். நம்ம நம்புறது இல்லை, எல்லாமே எல்லா வசனத்து வாக்குத்தத்தம் எல்லாம் நம்புறோம். ஆனா வேதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இதோ சீக்கிரமா வருகிறேன், சீக்கிரமா வருவேன்னு சொல்றாரு. நம்ம அதை நம்புறதே கிடையாது. அவர் வந்துட்டோம்னா தெரியும், அதுக்கப்புறம் முருண்டு பிறண்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த கன்னிகள், ஆண்டவரே எங்களுக்கும் கதவை திறக்க வேண்டும். அவரோட வருகிற வரைக்கும் நம்மளைய நிச்சயமான மனைவியா தான் பார்த்துட்டு இருந்தாரு. உண்மைதானே? நிச்சயம் பண்ணிட்டாரு, ஞானஸ்தானம் வாங்கியாச்சு. அந்த 10 கன்னிகள் வர வரைக்கும் 10 கன்னி யாரு, மணவாளனுக்கு மணவாட்டி தான். ஆனா அவர் வந்ததுக்கு அப்புறம் கதவு மூணுக்கு அப்புறம் 5 கன்னிகளை மட்டும் மணவாட்டி ஏத்துக்கிட்டாரு. மீது 5 கன்னி மணவாட்டி தான், நிச்சயம் மணப்பட்ட பொண்ணுதான். ஆனா தெரியலிட்டாரு. ஆமென். ஒண்ணுமில்ல, ஒரு மாப்பிள்ள 1 மாசத்துக்கு முன்னாடி போய் பொண்ணை பார்த்து நிச்சயமா முகமா பார்த்து பொண்ணு யாரு தெரியும். கல்யாணத்தப்போ அந்த பொண்ணை பார்த்து எனக்கு யாருன்னு தெரியல, அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? ஏயா 1 மாசத்துக்கு முன்னாடி
என் முகத்தை பார்த்து என்னோட எல்லாத்தையும் பார்த்து நீ அழகை பார்த்து உன்னைதான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன நீ உப்ப என்னமோ இப்ப தெரியலன்னு சொல்றிய போடுறா போலீஸ் கூப்பிட அவனை கூப்பிடு இவனை கூப்பிடணும் கேஸ போட்டுருவோம். இப்ப பாருங்க போன மாசம் என் பொண்ணு பார்த்தாரு கல்யாணம் நிச்சயமெல்லாம் பண்ணியாச்சு இந்த மாசம் வேண்டாம் எனக்கு யாருமே தெரியங்கிறாரு அப்படின்னு கேஸ கொடுத்துருவோம். சொல்ல கொடுக்குமா? ஆனா மணவாளன் நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பவே கர்த்தருடைய நிச்சயமாக்கப்பட்ட பொண்ணு நம்மள எல்லாம் அப்படித்தான் பார்த்துருக்கிறாரு. ஆனா எப்ப ஒரு வருகை வந்துருச்சோ அப்பதான் தெரியும் யார் நிச்சயமாக்கப்பட்ட ஒரிஜினல் பொண்ணு யாரு தெரியாத பொண்ணுன்றவாரு. கர்த்தர் வருகிற வரைக்கும் நம்ம கர்த்தரோட பேசிட்டு இருக்கிறோம், மணவாளனோட வார்த்தையை பேசுறோம், பாட்டு பாடுறோம், அவருக்கு எல்லாம் பண்றோம். அவரு சரி நிச்சயமாக்கப்பட்ட பொண்ணுதான் அப்படின்னு அவரு இருக்கிறாரு. ஆனா அவர் வரிக்கு வரும்போதுதான் தெரியுது யாரு எனக்காக உண்மையா இருந்த மனவாட்டி. அந்த 5 கன்னிகை உண்மையா இருந்தாங்க போயிட்டாங்க. மீது 5 கன்னிகை மனவாட்டி தான். மணவாளன் நிச்சயம் பண்ணியாச்சு. ஆனா அந்த நேரத்துல மணவாளன் நீ எனக்கு யாருன்னு தெரியல அப்படின்ட்டாரு. அவர் ஏதோ சீக்கிரமா வருகிறாரு, சீக்கிரமா வருவதற்கு நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தான். நம்மளை கைவிடப்பட்ட எப்படி இருக்கும்? பரிதாபம். 2வது நியாயத்தீர்ப்பு. அந்த நியாயத்தீர்ப்புல நம்ம இருக்கணும். பாப்பாரு நீ இப்படி பண்ண உனக்கு ஜட்ஜ்மெண்ட். அல்லையா? ஆமேன். அப்போ அவரோட வருகைக்கு நாம தகுதி பெற வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரையே நம்பணும். ஆமேன். நீ என்னை நம்பினபடியால் அப்படிதான் போட்டு வார்த்தை, நீ என்னை நம்பினபடினால் அப்படி மேல போவான். பட்டியத்துக்கு இரையாவதில்லை, நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன். அப்போ நம்ம அவரை நம்பணும். எல்லாத்துக்கும் என்னென்னமோ நம்புறோம், ஆனா இந்த வருகைக்கு கண்டிப்பா அவரை நம்பியே ஆகணும். ஆமா, அவரை நம்பின ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை தான். சில பேர் டாக்டர் நம்ப மாட்டாங்க. அந்த டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சுங்க ஒன்றும் முடியாதுங்க, டாக்டர் நம்ப மாட்டாங்க. கடைசியில் ஒண்ணுவாங்க உங்களை படைச்சிட்ட கடவுளை பார்த்து முடியுமா. அது மாதிரி வேதத்துல எத்தனையோ பேர் கர்த்தரை நம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கர்த்தரை நம்புறதுனால அந்த பட்டியத்துக்கு இரையாவது இல்லை, கர்த்தரை நம்பாத நிச்சயமாக அவங்கள விடுவிச்சாரு. ஆமேன். அல்லேலூயா. தானியேல பார்த்தோம்னா சாத்ராக் மேஷாக் இதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுதானே இந்த ஸ்டோரி தெரியுங்க பாஸ்டர், உள்ள போடுவாங்க வெளியே, இதுதானே இதேதான். ஆனா அவரோட நம்பிக்கை பாருங்க, ராஜாவோட கட்டளைக்கு தள்ளி கத்துறதான். அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி நான் உங்களை நம்பிக்கையா இருப்பேன், என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு. அப்ப ராஜா அப்படியா பார்க்கலாம் உன் நம்பிக்கை பார்க்கலான்ட்டு அப்படியே கொண்டு போனாங்க. கூட வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. சில பேர் கரெக்டா அந்த இடத்துக்கு போகும்போது இல்ல நான் பண்ணிடுறேங்க செஞ்சு திரும்பி ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஆனா இவனுக்கு பாரு கொண்டு போய் உள்ள போற வரைக்கும் அவங்க நான் வந்து இல்ல நம்பிக்கை விட்டு விலகவே இல்லை. உள்ளேயும் போட்டாச்சு, வெளியும் வந்தாச்சு. ஆமேன். பாருங்க கர்த்தரை நம்பினபடினால பட்டயம் அக்னிங்கிற பட்டயத்துக்கு என்ன ஆகல, இரையாகல. அக்னிக்கு அவங்க இரையாகல. நிச்சயமாக உன்னை யூரோப்பில் அந்த சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தர் அவங்களை விடுவிச்சு கொண்டுட்டு வந்துட்டாரு. ஆமேன். அல்லேலூயா. என்ன காரணம்? அவங்க 3 பேரு கர்த்தரை நம்பினபடினால நீ பட்டயத்துக்கு இரையாவது என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக அவங்க அக்னிக்கு அவங்க இரையாகல. அப்படியே அக்னி கொண்டு போட்டாலும் மேல சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன்னு சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமாகவே அவங்க 3 பேத்தையான ஆண்டு என்ன பண்ணாரு, விடுவிச்சிட்டாரு. அல்லேலூயா. விடுவிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு சேர்ந்து பாடலாம். அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கிடுதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கிடுதே, முடி கூட கருகாமல் புகை கூட அழுகாமல் கிருபை தாங்கிடுதே. வல்ல கிருபை நல்ல கிருபை வலுவாமல் காத்து சுத்த கிருபை, அக்கினிகள் வேகாமல் காக்கும் கிருபை,
தண்ணீரில் மூழ்காமல் தாங்கும் கிருபை. ஆமென். அவங்க கர்த்தருடைய கிருபை இருந்ததுனாலதான் அக்னி அவங்க என்ன வேகல, முடி கூட கருகல, புகை கூட அணைகல. ஆமென். அப்போ கிருபை அவங்க எப்படி கிடைச்சது? அந்த 3 பேத்துக்கும் அவர் நம்பினபடினால. ஆமென். உங்களுக்கு கிருபை வேணுமா? ஜிம்முக்கெல்லாம் போக தேவையில்லை. கர்த்தரை நம்பி பாருங்க, அவளுக்கு கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமீன். எந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அந்த கிருபை உங்களோட இருக்கிறபடினால அந்த அக்னியிலிருந்து, அந்த சோதனையிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே விடுவிப்பார். நீங்க பட்டயத்துக்கு நீங்க இரையாவது இல்லை. ஏன்? அவங்க கிருபை கூட இருப்பதனால, கர்த்தர் நம்பினால கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஆமீன். அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் அவருடைய 27வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் அவருடைய 27வது வசனம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜா மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய அப்பொழுது நேபுகத்நேச்சர் வசனித்து சாத்ராக் மேசாக் என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் நல்ல கவனிங்க, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவியாமல், பாத்தீங்களா, அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் செயலை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தமது தாசரை விடுவித்தார். கரணை மைப்பத்தலாமா பாருங்க. ஒரு ராஜா சொல்றான், ஒரு ராஜா என்ன பண்றான்? சர்டிபிகேட் கொடுக்குறான். அவங்க பாருங்க, நான் கொடுத்த அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய பணியாமல் என்னையே அவரையும் நம்பினபடினால தூதரை அனுப்பியவர்களை விடுவித்தார். ஆமென். நாம கர்த்தரை நம்பும் போது நமக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் தூதரை அனுப்பி எல்லாவற்றிலிருந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. யோபு 13ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் அவருடைய 15வது வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் போதும், அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இதைத்தான் அவங்க பண்ணாங்க. சாத்ராக் மேசாக், நீ அக்னியில கொண்டே போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவன் சொல்றாங்கல்ல, அவர் என்னை விடுவியாமல் போனாமலும் உன் சிலை நானு வணங்க மாட்டேன். அந்த தில் நமக்கு இருக்குதா? சட்டம் ஒன்று வருது, இந்த மாதிரிலாம் எங்கேயும் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா சரிங்க, ஓகே. மீறி பண்ணா 5 மாதம் சிறை தண்டனை, சாப்பாடுலாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவீங்களாம்? நமக்கு ஏன் வம்பு? ஏதோ சோறு கிடைச்சிட்டு சோறு அடிக்காம போயிட போகுது அப்படின்னா, கட்டளை மீறி எதற்கும் பணியாமல், எந்த உலகத்துக்கு எந்த எல்லாத்துக்கும் பணிச்சதுக்குள்ள கீழ்படியாம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரையே நம்பியிருந்தபடினாலே அந்த பட்டயத்தை கர்த்தர் தப்புவித்தார். நிச்சயமாகவே அவர்களை விடுவிச்சாரு. ஆமென். அல்லேலூயா. பெருமாடோட ஸ்திரீ எல்லாத்துக்குமே தெரியும். ஆமென். அவள் எத்தனையோ பணத்தை செலவழிச்சு தன் ஆஸ்தியெல்லாம் இழந்து அப்படின்னா ஒரு பெரிய பணக்காரியா இருந்திருக்கணும். வீடு தோட்டம் எல்லாமே இருந்திருக்கும். ஒவ்வொன்றா வித்து 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 ஹாஸ்பிட்டல் டாக்டருக்கு பார்த்து பார்த்து ஒண்ணுமே முடியல. அவள் ஆஸ்தியெல்லாம் செலவழிஞ்சு ஒண்ணுமே முடியல. கடைசியில சூசைட் அட்டன் பண்ணதான நேரத்துல, ஆமா, தற்கொலை பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற காலத்துல தான் இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார்.
ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். அவருடைய அதிசயம் அற்புதங்களையும் வல்லமையும் கேள்விப்பட்டு அவளுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. நான் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். பாருங்க, சாதாரண வஸ்திரத்துல ஓரத்தை தொட்டா நான் சுகமா நம்பிக்கை. அவர் மேல நம்பிக்கை வச்சதுனால அவர் யாருக்கு போய் அவருக்கு முன்னாடி போக முடியல. எல்லாரோட ஜனங்களுக்கு முன்னாடி போக முடியல. யாருக்கும் பின்னாடி போய் தொட்டுடலாம். ஏன்னா முன்னாடி போய் அவரோட பேசுறதுக்கு அவளுக்கு மனதில்ல, அவனால முடியல. ஒருவேளை நம்மளை சுகமாக்குவோம் ஆக்குமோ அப்படி தெரியல, அவருக்கு பயம் அவளுக்கு. ஆனா யாருக்கும் தெரியாம பின்னாடி போய் நான் அவர் வஸ்தத்தை தொடுறேன், ஏன்னா அவர் வஸ்தத்துல வல்லமை இருக்கு அவ தெரிஞ்சுக்கிறேன். ஆமே, ஓரத்தை தொட்டா போதும் நான் சுகமாகுவேன். நம்பிக்கை, அவர் மேல் நம்பிக்கை வச்சு ஓரத்துல போய் தொட்டா சுகமானவன். உடனே இயேசு திரும்பி பார்க்கிறார், யார் என்னை தொட்டது? ஆமா, மேல கை வச்சவர் தெரியும், ஆமா யார தொடுறாங்கன்னு. ஓரத்துல ஒரு வஸ்திரத்தை போய் தொட்டாக்க தெரிய போதா? யாருக்கும் தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்து நின்று திரும்பி பார்த்து யார் என்னை தொட்டாருங்கிற பேதுரு சொல்ற, ஆண்டவரே இத்தனை சின்னங்களை கோட்பாடு நிரக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க, உங்களை யார் தொட்டிருக்க முடியும்? இல்ல, என்னிடத்து வல்லமை போடப்பட்டது. ஆமே, அல்லேலூயா. ஆமா, கடந்த வாரம் மீட்டிங்கு சென்னை போயிருந்தேன். நான் நடக்கவே இல்லை, என்ன தூக்கி போயிட்டாங்க. அப்படியே அவ்வளவு கூட்டம், நம்ம நடக்க தேவையில்லை. சென்னையில் அவ்வளவு கூட்டம். ட்ரெயின் விட்டு இறங்க ஒரு 2 ஸ்டெப் வச்ச போகுது, பின்னாடி இறங்க அப்படியே தயிட்டு போயிடுவாங்க, கூட்டி போயிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு கூட்டம் நெருக்கம். அப்போ தொட்டும் போய் யார் தொட்டம் திரும்பி பார்க்க முடியுமா? எல்லாமே தொட்டு தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இவ்வளவு கூட்டத்துல இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார்? ஆண்டவரே உன்னை தொட முடியுமா? ஏன்னா எல்லாரும் தொட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இது ஒரு நல்ல ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவ சுத்தி இருக்கிறாங்க. சுத்தி இருக்கும்போது வஸ்திரத்தும் இல்ல, அவரை எல்லா சால்வையும் அவர் மேல பட்டுதான் இருக்கும். உண்மைதானே? வருது பாரு, உண்மைதானே? இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, இங்க பாருங்க. இதுல நீங்க நல்லா புரிஞ்சுட்டா நீங்க போகும்போது உங்களுக்கு விடுதலை. இயேசு கிறிஸ்து சுத்தி எல்லாருமே இருக்கிறாங்க. அவரு இங்கிருந்து சுத்தி தள்ளி நிக்கிறாங்களா? 10 அடி அப்பா பெரிய விஐபி தள்ளி நிக்கிறாங்களா? இல்ல, நெருக்கிட்டு தான் போறாங்க கூட்டம். அவர் நெருக்கத்துலதான் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ அவரோட பாடியில இருக்கிற எல்லா துணி, எல்லா வஸ்திரம் எல்லாத்துனாலையும் பட்டுதான் இருக்கும். அப்பெல்லாம் வல்லமா போறப்படல. புரிஞ்சுதுங்களா? சொல்ற புரிஞ்சுதா? அவரை சுத்தி இருக்கிறாங்க, நெருக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. என்னது சோல்டு டச் ஆயிட்டு தான் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து யாருன்னு தொட்டதும் கேட்கல, ஏன்னா முட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப முட்டும் போது தொடர்ந்து தெரியுமில்ல, அப்பெல்லாம் அவர் கேட்கல. ஆனா அவர் மேல நம்பிக்கை வச்சு நான் சுகமாவேன் என்று சொல்லி ஓசை தொட்ட உடனே வல்லம் புறப்பட்டு சுத்திரி பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ சுத்திரிங்க அத்தனை பேர் போய் இயேசு கிறிஸ்து போய் தொட்டாலும் வல்லமை புறப்படாத வல்லமை அவரை மேல நம்பிக்கை வச்சு தொட்டும் போது வல்லமை புறப்படுச்சு. ஆமென், இதுதான் ஆச்சரியம். நல்லா புரிஞ்சுங்க. எத்தனையோ பேர் சபைக்கு வந்திருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் வருகையில நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும்தான் வருகைக்கு போக முடியும். ஆமென், இல்லையா? உங்களுக்கு கூட்டம் முக்கியம் இல்ல, கர்த்தர் வருகைக்கு எல்லாரும் போகும். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கொஞ்சம் பேர் தான். அத்தனை ஜனங்கள் இருந்தாங்க, யாருக்குமே வல்லம் பொறப்படல. அப்ப இயேசு கிறிஸ்து வல்லமை இல்லையா? இருக்கு. யாருமே என்ன பண்ணல, அவர் நம்பல. அதிசயம் அற்புதங்களுக்காக தான் வந்தாங்க தவிர மற்ற அவரை நம்பல. அவரை நம்பி தொட்டவளுக்கு தான் வல்லம் புறப்படுச்சு. ஆமென், அதான் பேரு சொல்ற. அப்படி இயேசுவே சுத்தி இவங்க இருக்கிறாங்க, நெருக்கிறாங்க, இவங்களை போய் யார் தொட்டு, அது யார் தொட்ட கேட்குறீங்க? எல்லாரும் தொட்டா இருக்கிறாங்களே. எல்லாரும் இயேசுவே தொட்டு நெருக்கி கொண்டுதான் போறாங்க, ஆனா வல்லமா புறப்படல. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 12 வருஷம் எத்தனையோ லட்சத்தை செலவழிச்சு ஒண்ணும் இல்லாம கடைசியா சாக போலான்னு இருக்கிற நேரத்துல அவள் நம்பிக்கை இயேசு மேல இருக்கிறதுனால பட்டயம், அதாவது தற்கொலை என்கிற அந்த பட்டயம் அவளை இரையாக்கல. நம்பி வஸ்துக்கு தொட்டதுனால அந்த வார்த்தையின் பிரகாரமாக நிச்சயமாகவே அவள் விடுதலை ஆனாள். ஆமீன். அப்பவே அவள் உணர்ந்தாள், நின்றுச்சு, உணர்ந்துட்டா. அப்படி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டவரே, யார் என்னை தொட்டது? அவர் நடுங்கிறா, பயப்படுறா. மகளே, உன் விசுவாசம், உன் நம்பிக்கை உன்னை ரட்சிச்சு.
ஆமா, இயேசுவே வந்து மகளே அவங்க சுகமாக்குன்னு சொன்னாரா? இல்ல. யார் நம்பிக்கை தேடி போனா? அந்த ஸ்திரீ நம்பிக்கை வச்சு வஸ்திரத்தோட தொடும்போது வல்லமை புறப்பட்டது. ஆமீன். அம்மா, அப்படித்தான் நீ எல்லாம் இயேசு மேல கர்த்தரோட வல்லமைய அவரோட நம்பிக்கை வச்சு நீங்க அவரை தொடும்போது வல்லமை உங்களுக்கு கடந்து வருகிறது. சுகம் அப்பவே உண்டாகிறது. உங்களுக்கு என்ன பிரச்சனை, வாழ்க்கை என்ன போராட்டம், அதை குறிச்சு நீங்க இயேசு நீங்க தொடும்போது உங்களுக்கு வல்லமை புறப்பட்ட சுகமாகும். ஆமீன். இங்க தொட்டு வஸ்திரத்தை தொட்டு இருக்கு. அப்ப நீங்க எதை தொடணும்? வஸ்திரத்தையா? அவர் எங்க போய் நாங்க தொடர்றது? வஸ்திரத்தை நாங்க எங்க பிடிக்க முடியும்? அப்படியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆவியான பேசினால் என் இருதயத்துறை ஏக்கங்க. அப்போ நீங்க என்ன தொடருமா? அவருடைய இருதயத்தை தொட வேண்டும். ஆமேன். இதுல வஸ்திரம் போட்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஆவியான உங்ககிட்ட சொல்ற, நீங்க அவர் இருதயத்தை நீங்க தொட்டுட்டீங்கன்னா வல்லமை உங்களோட புறப்பட்டு வந்துடும். என்ன கோணம் எல்லாவற்றையும் கர்த்தர் செவ்வையாக்குவார். எல்லா கடை மூடங்களும் எல்லாம் எப்படி இருக்கும்? நேராயிரும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை போராட்டங்களும் நேராயிரும். அதுக்கு என்ன செய்யணுமோ அவரை நம்பி அவரை தொட வேண்டும். அவருடைய இருதயத்தை தொட்டுட்டோம்னா அவர்கிட்ட இருக்கிற வல்லமை எல்லாம் இங்கோட்டு வந்துடும். ஆமேன். அவரை இருதயத்தை தொடணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி தொட்டுட்டோம்னா, இதயத்துல மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா அப்படியே இருக்கிற எல்லாத்தையும் அவர் மாற்றி விடுவா. நீங்க எந்த பட்டயத்துக்கு நீங்க உள்ள சிக்கிறீங்களோ அந்த பட்டயத்தில் நீங்க இரையாவதில்லை. உங்களுக்கு அக்கினி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆறுகளை முழுகிற மாதிரி இருக்குது. ஆனா நீங்க மூழ்கி போக மாட்டீங்க, அக்கினி நீங்க வேக மாட்டீங்க. ஏன்னா அவர் வல்லமை புறப்படும் போது அது உங்களை விடுவிக்கும். நிச்சயமாகவே நான் உன்னை விடுவிப்பேன். ஏன் தெரியுமா சொல்றாரு? ஐயோ, என் மகன் இதயத்தை தொட்டுட்டா. ஆமா, மரியாதை பாத்தீங்களா? இயேசு தொடும்போது அழுதுட்டார். ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு கர்த்தராகிய குமாரன் இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணுக்காக, அதாவது ஒரு மனுஷனுக்காக அழுதுட்டாரு. அந்த இடத்துட்டு அவனால கடந்து போக முடியல. யூஜர்கள்லாம் சொல்றாங்க, ஐயோ எப்படி நேசிக்கிறாரு பாத்தீங்களா உங்க குடும்பத்தை, இவங்களை இவர் அழுகிறாரு, இவனையும் உயிர்ப்பிக்க வேண்டாமா அப்படிங்கிறாரு. நம்ம அழுகை எப்படி இருக்குது? மாத்தாள் மாதிரி, ஆண்டவரே நீங்க இருந்தீங்கன்னா மகன் பொச்சிக்க மாட்டானே அப்படி இப்படி போந்துட்டு இருக்கிறோம். ஆனா மரியாதை பாத்தீங்களா? பாதத்தை விழுந்து ரெண்டு பேருமே அழுதாங்க, ரெண்டு பேருமே கன்வின்ஸ் இருந்தாங்க, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பேசினாங்க. நீங்க இருந்தீரானால் அவன் மறிச்சிருக்க மாட்டான்னு அவ சொல்றான் மாத்தாள். அதேதான் மரியாதை சொல்ற, நீங்க இருந்தீனாலும் அவன் மறிச்சிருக்க மாட்டான். ரெண்டு ஒண்ணுதான். ஆனா இதுதான் வேற. இவன் இருதயத்தை தொட்டா மரியாதை, மாத்தாள் இருதயத்தை தொடல. ஆமேன். இருதயத்தை தொட்ட மரியாதைக்கு கர்த்தரோட வல்லமை புறப்பட்டது. லாசர் வெளியே வந்தான். ஆமா, நீங்க கர்த்தர் இருதயத்தை தொட்டுட்டீங்கன்னா லாசர் போல மறிச்சிருக்கிற எல்லா காரியம் திரும்ப உயிர்ப்பிக்கும். ஆமேன். அல்லையா? நீங்க எந்த காரியம் என்னோட செத்து போச்சு, நடக்காத முடியாது, நீங்க வாய்க்காது சேர்க்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிப்பார். திரும்ப பழைய கர்த்தர்களே கொண்டு வருவார். அதுக்கு என்ன ஒண்ணு? கர்த்தரை நம்பணும், கர்த்தரை தொட வேண்டும். அவளை இருதயத்தை தொட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டு கடந்து போக மாட்டார், கொடுத்துட்டு தான் போவார். ஆமேன். கொடுத்துட்டு தான் போவார். ஒரு தாத்தா பாட்டி வராங்க, ஒரு பேரம்பிள்ளைக்கு போகும்போது ஆசிரியர் பிள்ளை இன்னும் கொடுக்குவாங்க, இந்தா செலவு வச்சுக்கோ, கொடுத்தாலும் போவாங்க. சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னும் இந்தா செலவு வச்சுக்க, முட்டையை வாங்கி சாப்பிட்டு கொடுத்து தான் போவாங்க. சிறுசோ பெருசோ அமௌண்ட் கொடுத்து போவாங்க. அந்த மாதிரிதான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருந்தான்னா கொடுத்து தான் போவார். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? பிரியமா இருக்கணும். அதுலையா? ஆமேன். அடுத்தது பார்க்கலாம், ஆபிரகாம். இந்த அபிரகாம் பாருங்க, சொந்த வீடு, சொந்த அப்பா, தம்பி, எல்லாத்தையும் வீட்டு தன் தேசத்துல ஊரே விட்டுட்டு, நான் உனக்கு காட்டும் தேசம், அது தேசத்தை சொல்லலாம் கூட இல்லை, நான் உனக்கு காட்டு தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னாரு. நாமளாக நம்பி போவோமா? முன்ன பின்ன தெரியாம ஒரு பாம்பேல இருந்து இங்க வரான்னு வச்சுங்களேன், ஒரு பேர் சொல்றேன், பாம்பேல இருந்து ஒரு பெரிய கம்பெனி முதலாளி வராரு, யாருன்னே தெரியாது, வீட்டுக்கு வந்து நீ அங்க வந்துரு, நான் உன்னை எல்லாம் வச்சு காப்பாத்துறான் பண்றேன், உனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறேன், நீ வந்துரு அப்படி சொன்னா போவோமா? இந்த வீட்டை விட்டு வந்துரு, நான் உனக்கு வீடு கட்டுறேன், நேரத்தை விட்டுரு, இந்த ஊரே விட்டுட்டு அங்க வா,
போமா. ஏயா நீ யாருன்னே எனக்கு தெரியாது, எவனும் தெரியாது, நீ வாட்டுக்கு வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிடுறிய, அது மொண்டாட்டி பிள்ளை கூப்பிட்டு வர சொல்றிய, இதெல்லாம் ஒரு பிரியம் கேட்போம். ஆனா இங்க ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட கேட்கல. கர்த்தரை நம்பினான். அவர் தான் கூட்டிட்டு போனாரு. அவர் பார்த்து ஒரு கர்த்தரை நம்பி போனா கர்த்தர் அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். ஆமேன். பெரிய ஜாதி ஆக்கினார். காரணம் என்ன? கர்த்தரை நம்பினபடினால, கர்த்தரை நம்பி போனபடினால கர்த்தர் அவனை பெரிய ஜாதி ஆக்கிட்டார். விசுவாசம். போன வாரம் தான் பார்த்தோம் ஆபிரகாம் சாரை பத்தி. நம்பருக்கு எதுவுமே இல்லை, 100 வயசு 90 வயசு நம்பருக்கு எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தரை நம்பலபடினால கர்த்தருக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார். ஆமா, கர்த்தர் உங்கள் இடத்துல என்ன விட்டு வர சொல்றாரோ அதை விட்டுட்டு வாங்க. ஆமா, கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியம் தான். உலகப்பிரயமான காரியங்கள் எந்த காரியம் எதுல இருக்குதோ அது எல்லாத்துலீங்க விட்டுட்டு வரணும், விட்டுட்டு வந்துடணும். கர்த்தர் வார்த்தை கீழ்படியும் போது கர்த்தர் நம்மளே ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார். ஆமா, இதோ நான் சீக்கிரமா வரேன், அதை நம்பு. அதை நம்பும் போது பட்டயம் நரகத்துக்கு உன்னை நான் இன்னொன்னு தப்பு வைப்பேன், நிச்சயமாக நான் உன்னை விடுவிப்பேன். எல்லாம் எழுத நினைக்கலாம்.